வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வாட் யூ விஷ் ஃபார் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பினான்சியல் இஷ்யூனால பாதிக்கப்பட்ட ஒரு செஃப்போட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு செஃப்போட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தானே, ஏதோ சமையல் ரிலேட்டடான படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த படத்துல எதிர்பாராத குண்டுகள் அப்படின்றது பதுக்கி வச்சிருந்தாங்க. அதுலயும் நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள் இதுல இருக்கும். அது ஒன்னொன்னும் ரிவீல் ஆகும் போது ஒரு மாதிரி திக்குன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இந்த ரிவ்யூவே நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் ஃப்ரீயா தான் சொல்ல போறேன். சோ தைரியமா வந்து நீங்க பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ரியான் அப்படின்ற ஒரு செஃப்பை காட்டுறாங்க. இவர் வந்து பினான்சியல் இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால தன்னோட ஃப்ரெண்டான ஜாக்க பாக்குறதுக்காக ஒரு ஊருக்கு வராரு. ஜாக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு பாஷான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரும் ஒரு செஃப்பா தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது பயங்கர பிரம்மாண்டமாவே இருக்கு. ஆனா அவருக்குள்ள ஏதோ ஒரு விதமான சோகம் இருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. சடனா ஒரு சிச்சுவேஷன்ல ரியான் ஜாக்கோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த சூழ்நிலை என்ன, அதுக்கப்புறம் ஜாக்கோட ஐடென்டிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு என்னென்ன மாதிரியான டாஸ்க் வருது, அந்த என்ன சமைக்க சொல்றாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தென் அதை ப்ராப்பரா சமைச்சு கொடுத்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது இந்த தமிழ்ல வந்துச்சுல நான் அப்படின்ற ஒரு படம், அது மாதிரி ஐடென்டிட்டி திருட்டு ரிலேட்டடான ஒரு படமா இருக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் அந்த குக்கிங் மோட்குள்ள போனதுக்கு அப்புறம் மட்டும் படம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னடா இதையாடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக் இருந்துச்சு. அதுக்காக இவங்க வேலைகளை தொடங்குவாங்க பாருங்க, அது இன்னுமே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ஒரு சில டிஷ்ஷஸ் இவங்க வந்து காட்டுவாங்க. அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கும்போது சும்மா அடி வயிற்றுல இருந்து கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இதுல ஒரு சிஐடி கேரக்டர் ஒருத்தரை காட்டுவாங்க. அதாவது ஒரு நபரை தேடி வருவாரு. அந்த கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய டென்ஷன் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 1.25 மணி நேரம் படம் தான். ஒரு மாதிரி ஸ்லோ பர்ன் மூவியா தான் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன டென்ஷன் அண்ட் சர்ப்ரைஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு செஃப் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் பயங்கர ராவான ஒரு படம். இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த படத்தோட அந்த எண்டிங் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல நடுவுல சின்ன சின்ன லேக் அப்படின்றது இருக்குதான் செஞ்சுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். ஆனா இந்த படத்தை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் மெச்சூர்ட் ஆடியன்ஸ். இதுல செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இல்ல. பட் இருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இதுல பயங்கர ராவான கண்டென்ட் இருக்கும். சோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா மட்டும் தான் பாருங்க. இல்லைன்னா இந்த படத்தை தைரியமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.6 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.